நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நமது நகர்வள பகுதியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சில வேளைகளிலே நாம் இதில் போடுவதுண்டு. அதுபோல் இன்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த செய்தியை நகர்வள பகுதியில் வழங்குகிறோம். வாகன ஓட்டிகளுடைய கவனத்திற்கு இந்த செய்தியை நாம் வழங்கவிருக்கிறோம். வாகனத்தை ஓட்டுகின்ற போது நிதானமாக கவனமாக ஓட்ட வேண்டும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகளும் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இன்னும் பலரும் சொன்னால் அதை திருந்துவதாக இல்லை. அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை இங்கே பார்க்கலாம். ஒருவர் பேருந்து ஓட்டி வருகிறார். தனியார் பேருந்து ஓட்டி வருவதன் காரணமாக அவர் ஆட்களை அதிகளவு ஏற்ற வேண்டும், ஸ்டாப்புக்கு கரெக்டான நேரத்தில் பஸ் நிறுத்தத்திற்கு போய் செல்ல வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக ஓட்டி வருகிறார். எதிரே ஒரு ஜீப் வருகிறது. அதை கவனிக்காமல் நேராக கொண்டு போய் அந்த ஜீப்பில் மோதுகிறார். அந்த வாகனமும் இடித்து பலரது காயமுற்று இருவர் மரணத்திற்கு கூட அது வழிவகை செய்கிறது. இதை போல ஒருவர் செல்போனில் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள் என்று எத்தனையோ முறை சொன்னாலும் சிலர் கேட்பதே இல்லை. இங்கே ஒருவர் வாகனத்தை இருசக்கர வாகனத்தை ஓட்டுகின்ற போது ஒரு கையிலே செல்போன், அதை காதிலே வைத்து அதிலே கவனம் செலுத்திவிட்டு இவர் ஓட்டுகின்ற போது வேறொரு இருசக்கர வாகனம் வருகிறது. இவர் வளைவிலே அந்த 3 சாலை பிரியும் இடத்திலே திரும்புகின்ற போது இடித்து இருவருக்கும் காயங்கள், இருவருக்கும் அடிபடுகிறது. இதை போல எத்தனையோ விபத்துகள் நாள்தோறும் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சரில் உடன் சோஃபா, டீபாய், ஃபுல் கார்னர் சோஃபா, டைனிங் டேபிள். இங்கே ஒரு காட்சியை நாம் பார்ப்போம். இங்கே பீடி குடிப்பது தவறு. அந்த பீடி குடிக்கின்ற நபருக்கு மட்டுமல்லாமல் அந்த பீடியை குடித்து அந்த புகையை ஊதுகின்ற போது அந்த புகை அருகிலே நிற்பவருடைய முகத்திலே பட்டு மூக்கு வழியாக உள்ளே சென்று விடுகிறது. அதனால் பொது இடங்களிலே புகைப்பிடிப்பது தவறு. அதற்காக உங்களுக்கு அபராத தொகை கூட போடப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் கடைகளிலே, பெட்டி கடைகளிலே, சாலைகளிலே, பேருந்து நிலையங்களிலே இன்னும் புகைப்பிடிப்போர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசு சட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறது. அதை மக்கள் மீறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுபோல் இங்கு ஒரு காட்சியை பாருங்கள். ஒருவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி இருக்கிறார். நிறுத்திய இடத்திலே இருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிறார். நிறுத்துகின்ற நேரத்திலே அவருடைய இருசக்கர வாகனத்திலே இருந்து பெட்ரோல் அதில் லீக் ஆகி ஒழுகுகிறது. அவர் நிறுத்திய இடத்தில் சற்று பெட்ரோல் அங்கே ஒழுகி இருக்கிறது. அதற்கு அருகிலே இருவர் நின்று பேசிக்கொண்டு பீடியை குடிக்கிறார்கள். பீடியை குடித்துவிட்டு அந்த பீடியை பத்த வைத்த தீக்குச்சியை வீசுகின்ற போது அந்த ஒழுகிய பெட்ரோலில் போய் விழுந்து அது குபு 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 என்று பெட்ரோல் தீயாக எரிகிறது. பக்கத்திலே இவருடைய பீடி குடித்து போட்டார் அல்லவா, அவருடைய இருசக்கர வாகனமும் நிற்கிறது. அதிலும் நெருப்பு பிடித்து விடுகிறது. ஓடிப்போய் எடுக்கிறார். இருசக்கர வாகனமும் பற்றி, அவருடைய வேட்டியும் பற்றி, பக்கத்திலே இருக்கின்ற இருசக்கர வாகனமும் பிடித்து விடுகிறது. இப்படியெல்லாம் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கோத்தகிரி பகுதியிலே அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. அந்த அரசு பேருந்து சென்று கொண்டிருக்கின்ற போது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, தூறல் விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே மின்சார ஒயர் ஒன்று அருந்து சாலையிலே விழுந்திருக்கிறது. இதை கவனிக்கிறார் ஓட்டுநர். அரசு பேருந்தினுடைய ஓட்டுநர் பிரதாப் அதை கவனித்து விட்டு, நாம் அந்த மின் ஒயரை தாண்டி சென்றால் மின்சாரம் இந்த வாகனத்தின் மீது, பேருந்து மீது பாயலாம், பயணிகளுக்கு ஆபத்து என்று ஓரமாக நிறுத்தி அவர்கள் அனைவரையும் கீழே இறக்கி விடுகிறார். கீழே பத்திரமாக அவர்கள் இறங்கி ஓரமாக நிற்கிறார்கள். எல்லோரும் இறங்கி விட்டார்களா என்று பார்த்துவிட்டு இவரும் அவருடைய ஓட்டுநர் இருக்கையிலே இருந்து இறங்குகின்ற போது எப்படியோ அந்த மின் ஒயர் வாகனத்திலே, பேருந்திலே பட்டு அவர் பாதிப்புக்கு உள்ளாகி இறந்து விடுகிறார். இப்படி கூட நிதானமாக
மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று ஓட்டுகின்ற ஓட்டுநரும் இருக்கிறார்கள். யாருக்கு என்ன வந்தால் என்ன, நாம் வெகு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்று இந்த தனியார் பேருந்தை போலவும் இருசக்கர வாகனத்தை ஓட்டுகின்ற போலவும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஓட்டுநர்கள் பொறுப்பு உணர்வு பாராட்டக்கூடியதாக இருக்கிறது என்று கோத்தகிரி அரசு பேருந்தை ஓட்டிய பிரதாபருடைய செய்கையை பாராட்டி, அவருடைய மரணம் அவருடைய குடும்பத்திற்கு இழப்பாக இருந்தாலும் இது தமிழக அரசு அவரை கவனித்து அவருக்கு தேவையான நிதிகளும் அவர்கள் குடும்பத்தின் வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்படும் என்று அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை யூனியனை சேர்ந்தவர்களும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் கோத்தகிரி பகுதியிலே இருந்து ஆசா அமீர் அவர்களோடு எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை கோர்வையாக்கி சிறப்பாக நமது நகர்வள பகுதிக்கு செய்தியாக வழங்கியிருக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரசாத் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்களது இல்லங்களில் கிடைக்கவில்லையா, உங்கள் இல்லம் பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். உன்னதமான நிகழ்ச்சிகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளையும் நவசமான நிகழ்ச்சிகளும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கட்டணத்தை செலுத்தித்தான் நீங்கள் உங்கள் இல்லத்திலே கேபிள் டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று தெரிவித்து, கண்டு மகிழுங்கள் நீலமலை தொலைக்காட்சி என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விட்டை பெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில். Friends Furniture, Devarchola Road near Juma Masjid, First Mile, Kudalur.